நம்ம எல்லாம் கொண்டாடிட்டு இருந்த டெவால்ட் பிரேவிஸ் அடுத்த வருஷமே சிஎஸ்கே கூட இருப்பாரா, இல்லைன்னா பிரிட்டோரியா கேபிட்டல்ஸுக்கு SA-20ல மூவ் ஆன மாதிரி டெல்லி கேபிட்டல்ஸுக்கு மூவ் ஆனதுக்கான வாய்ப்பு இருக்கா? எஸ் கைஸ், சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கு ஒரு பெரிய பயம் அப்படின்னே சொல்லலாம். டெவால்ட் பிரேவிஸ் டு டெல்லி கேபிட்டல்ஸ் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? அப்படி ஒரு போறாரு அப்படின்னா அதுக்கு முன்னாடி சிஎஸ்கே எந்தெந்த சேஃப்டி மெஜர்ஸ் எல்லாம் எடுத்து டெவால்ட் பிரேவிஸை சேவ் பண்ண முடியும், இதை கண்டு நம்ம பயப்படணுமா? இதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் கம்ப்ளீட் டீட்டெயிலில் பார்த்துடலாம். அண்ட் கைஸ், நம்மளுடைய ஆறுச்சாமி ஒரு தரமான கம்பேக்கை கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அது வித் த பேட் இல்லை கைஸ், வித் த பால். ஓகே வாங்க கைஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஓகே கைஸ், இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாகவே நம்மளுடைய ஆறுச்சாமி கிட்டேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். சிவம் துபே ஒரு பெரிய ஸ்கேமருப்பா இந்த 2025 சிஎஸ்கே ஸ்குவாடில் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் விமர்சனம் வச்சாங்க. அண்ட் அதுக்கேற்ற மாதிரியே நம்மளுடைய சிவம் துபே சுத்தமாக பர்ஃபார்மே பண்ணல அப்படின்னு சொல்லலாம். இன்கேஸ் எஸ் கைஸ், சில பல மேட்ச் பர்ஃபார்ம் பண்ணார், பட் அது நம்ம வின்னிங் ட்ராக்கில் போனோம், அதனால அவங்க பச்சாவாயிட்டார் அப்படின்னே சொல்லலாம். பிகாஸ் அந்த வின் பண்ண மேட்சில் சிவம் துபே ரொம்ப ஸ்லோவாக விளையாடிருக்காரு. பட் சில பல யூஸ்ஃபுல் நாக்ஸுமே நம்மளுடைய சிவம் துபே கிட்டேருந்து இருந்திருக்கு. பட் இன்னொரு பெரிய குறை சிவம் துபே கிட்டேருந்து என்ன இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் போலிங் போட மாட்டேங்கிறாருப்பா அப்படின்னு சொல்லி அந்த குறையை ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி சிவம் துபே இந்தியா ஏசியா கப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு போலிங்கை போட்டிருக்காரு. அதில் ஒரு தரமான பர்ஃபார்மன்ஸ் கைஸ். 2 ஓவர் போட்டு 3 விக்கெட் எடுத்திருக்காரு. அண்ட் 4 ரன் தான் கைஸ் கன்சியூம் பண்ணியிருக்கிறது. அண்ட் வித் அன் எக்கானமி ஆஃப் 2 இஸ் கைஸ் செம்மையான போலிங் இது. எஸ் கைஸ், இப்போ சொல்ல லைக் சிவம் துபே சின்ன டீம் முன்னாடி தான் போலிங் போட்டு இந்த மாதிரி விக்கெட் எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லி இல்லை கைஸ். ஆக்சுவலாக ஒரு இந்தியன் டீமில் எப்பப்போல்லாம் சான்ஸ் கிடைச்சிருக்கு அப்போ போலிங் போட்ட போதெல்லாம் துபே நல்லா தான் போலிங் போட்டுருக்காரு. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பும்ரா உடைய ஒரு நல்ல எக்கானமி வச்சுக்கிட்டா சிவம் துபே போலிங் போட்டிருக்காரு. அண்ட் அவர் போலிங் போடும்போது சில பல இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் அவருடைய போலிங்கில் கண்டிப்பாக தெரியுது. அவருடைய போலிங்கில் அவர் கண்டிப்பாக ஒர்க் பண்ணியிருக்காரு. பேட்டிங்கில் அவர் இல்லை, பட் வெயிட் பண்ணி பார்க்கல கைஸ். அடுத்த மேட்ச்சில் துபே எப்படி பேட்டிங்கில் பர்ஃபார்ம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி. எனக்கு தெரிஞ்சு ஒரு துபே அடுத்த ஒரு 3 டைமென்ஷனல் பிளேயர் மாதிரி நம்மளுக்கு கிடச்சிருக்காரு. லைக் அவர் கண்டிப்பாக ஃபார்மில் வந்தால் ரொம்ப நல்லா இருக்கு கைஸ். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லை அப்படின்னு தெரியல, 2024ல் துபே வந்தால் டெசிபிளுக்கு சவுண்ட்ஸ் எல்லாம் போயிடும். அண்ட் அவருக்குமே அந்த 6ers அடிப்பார் அப்படின்னு சொல்லி செம்மையான சப்போர்ட் கிடைச்சிச்சு. இதே மாதிரி எனக்கு தெரிஞ்சு 2026ல் துபே ரிப்பீட் பண்ணும் அண்ட் பண்ணுவார் அப்படின்னு நம்மளா கைஸ். ஸோ ஓகே கைஸ், இப்போ நம்ம டெவால்ட் பிரேவிஸ் பற்றி பார்த்துக்கலாம். பிரேவிஸை பார்த்தீங்கன்னா இந்த SA-20 ஆப்ஷனில் நம்மளுடைய பிரிட்டோரியா கேபிட்டல்ஸ் தூக்கிட்டாங்க. டெல்லி கேபிட்டல்ஸ் ஓனர் ஃப்ரான்ச்சைஸி அது. ஸோ அவங்க தூக்குனாங்க. நம்மளுடைய சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கு அது பிடிக்கல. பிகாஸ் ஒரு ஜேஎஸ்கேக்கு விளையாடி இருக்கணும் அப்படின்னு சொல்லி. பட் இதில் ஒரு பெரிய பயம் என்ன ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சௌரவ் கங்குலி பேசின அந்த வேர்ட்ஸ் தான் கைஸ். லைக் பிரேவிஸை அவங்க ஐபிஎல்லையும் தூக்கிட்டு வரதா போகிறாங்க அப்படின்னு சொன்ன மாதிரி ஒரு சொன்ன சில பல வேர்ட்ஸ் இருந்துச்சு. லைக் இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம கண்டிப்பாக பிரேவிஸுக்காக பயப்படணுமா அப்படின்னு சொன்னால் எஸ் கைஸ், பயப்படணும். பிகாஸ் வர நம்ம ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயரை தான் சைன் பண்ணியிருக்கோம். ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயரை சைன் பண்ணினடா அப்படின்னா அவங்க கண்டிப்பாக ரீட்டைன் தான் ஆக போகிறாங்க இல்லை அப்படின்னா எஸ் கைஸ், ரீட்டைன் ஆகிடுவாங்க. பட் நம்ம டெவால்ட் பிரேவிஸை சைன் பண்ணது 2.2 crores மட்டும்தான். அண்ட் அவருடைய சேலரி ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது பிரேவிஸ் எனக்கு அங்கே ஹை பர்ஸை கொடுக்குறாங்க, ஐ மீன் நான் ஆப்ஷனுக்கு போயிடுறேன் அப்படின்னு சொல்லி வந்தாலும் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் அங்கே டெல்லி அவரை கன்வின்ஸ் பண்ணாங்க அப்படின்னா லைக் நீ ஆப்ஷனுக்கு வந்துட்டு ஜஸ்ட் 2.2 crores எதுக்கு ரீட்டைன் ஆகிற, நீ ஆப்ஷனில் வந்தால் கண்டிப்பாக இதோட ஹையர் ப்ரைஸுக்கு போ அப்படின்னு சொல்லி பிரேவிஸை மைண்ட் வாஷ் பண்ணிட்டா கண்டிப்பாக பிரேவிஸ் ஆப்ஷனுக்கு போவார். அப்படி பிரேவிஸ் ஆப்ஷனுக்கு போனால் நம்மளால் கண்டிப்பாக பிரேவிஸ் எடுக்க முடியாது. அண்ட் அப்படி எல்லாம் பண்ணி சிஎஸ்கே பிரேவிஸை எடுத்தாங்க அப்படின்னா நம்மளுடைய பேட்டிங் அண்ட் ஃபினிஷிங்கில் பார்த்தீங்கன்னா மாட்டிக்கோ, வேறு பிளேயர்ஸை பை பண்ணாமல். இந்த மாதிரி நிறைய சிக்கல் இருக்குது கைஸ். பட் பிரேவிஸ் எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி பண்ணுற ஆள் கிடையாது. லைக் காசுக்காக வேறு டீமுக்கு போய்ட்டு அப்படின்னு சொல்லி. அண்ட் ஒரு சிஎஸ்கே கூட ரொம்ப லாயல் இருக்கார் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக பிரேவிஸ் போக மாட்டார். பட் சிஎஸ்கே எதுக்கோ பேசி வச்சுக்கலாம். லைக் நீ அடுத்த 2 வருஷத்துக்கு கம்மியான சேலரி ஸ்லாபில் ரீட்டைன் ஆக போகிற, லைக் அதுக்கப்புறமா நாங்கள் உங்களுக்கு ஹையரான சேலரி ஸ்லாபில் உன்னை ரீட்டைன் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அதுக்கு பிரேவிஸுமே ஓகே பண்ணிடுவார். அப்போது இந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆகிடும். பட் அது வரைக்குமே தான் கைஸ் இருக்கிறது ஒரு பெரிய பயம் பிரேவிஸ் பற்றி. அண்ட் கைஸ் இன்னொரு என்ன திங் ஆட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெவால்ட் பிரேவிஸை டெல்லி கேபிட்டல்ஸ் முன்னாடியே அப்ரோச் பண்ணியிருந்தாங்க. லைக் சிஎஸ்கே அவரை ரீப்ளேஸ்மெண்ட்டாக சைன் பண்ணதுக்கு முன்னாடி பிரேவிஸை தான் அப்ரோச் பண்ணாங்க. லைக் அவங்களுக்கு கூட ஒரு க்ளோஸான கனெக்ஷன் இருக்கோ, அதனால பிரேவிஸ் போயிடுவார் அப்படின்னு சொல்லி சில பல ட்விட்டரில் சொல்லிக்கிறாங்க. கைஸ் அதெல்லாம் கண்டிப்பாக நடக்காது. அதை யார் செஞ்சுட்டு இருப்பாங்க அது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். பிகாஸ் ஒரு பிளேயர் அவருடைய பிடிக்காத டீமுக்கு விளையாடுற அப்படின்னு சொல்லும்போது அந்த டீம் ஃபேன்ஸ் கண்டிப்பாக இதை பண்ணுவாங்க. ஆஸ் ஆஃப் நோ கைஸ், டெவால்ட் பிரேவிஸ் எல்லாம் கண்டிப்பாக எந்த டீமுக்கு போக மாட்டார் ஐபிஎல்ல. நம்ம இதை பற்றி பயப்படுறதுக்கான நீடே கிடையாது கைஸ் சொல்லப்போனால். எனக்கு தெரிஞ்சு டெவால்ட் பிரேவிஸ் ஆல்மோஸ்ட் ஒரு ரிட்டையர்மெண்ட் எடுத்துக்க வரைக்குமே கண்டிப்பாக சிஎஸ்கே விட ஸ்டே பேக் பண்ண போகிறாரு. அண்ட் இதில் உங்களோட கருத்து எனக்கு கைஸ் அதை மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள் கைஸ். ஓகே கைஸ், இவ்வளோ கைஸ் இந்த வீடியோ. அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய் கைஸ்.